கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 269ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நான் வாலிபனாய் இருந்தபோது, கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது, அருகில் உள்ள ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனேன். அதில் பிரசங்கிக்கிற போதகர் பிரசங்கத்துக்கு முன்னால் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னார். முன்னால் உட்கார்ந்திருக்கிற ஒரு சகோதரி சத்தத்தை உயர்த்தி வாசித்தார்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அவர் சொன்னார், இன்னொருக்கா வாசிங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்கள். இன்னொருக்கா வாசிங்க. தப்பு தப்பா வாசிக்காதுங்க, கரெக்டாக வாசிங்க. திருப்பி அந்த அம்மா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல. ஏம்மா மட்டுமல்லன்னு அங்கே எழுதியிருக்கா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இதோட மாம்சத்தோட நம்ம யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. மாம்சீகமான சகோதரர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. கணவனோடு மனைவியோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த கணவனுக்கு பின்னால் நிற்கிற பிசாசோடு ஏற்று நிற்க வேண்டும். சந்தேகங்களை குடும்பத்தில் கொண்டு வந்து பாழாக்குகிற, குடும்பத்தில் எரிச்சல், கோபத்தின் ஆவி, பொறாமை ஆவியை கொண்டு வருகிற மனிதரோடு அல்ல. எய்தவன் ஒரு பக்கம் இருக்க, அம்பை நொந்து கொள்ளுவதிலே பிரயோஜனம் இல்லை. நம்மை சுற்றிலும் பல வகையான ஆவிகள் இருக்கின்றது. மேலே பார்த்தா பரலோகத்தில் கர்த்தர் ஆவியா இருக்கிறார், ஆவியானவர் ஆவியா இருக்கிறார், சேராபீன்கள் கேராபீன்கள் ஆவியாக இருக்கிறார்கள், தேவதூதர்கள் ஆவிகளாயிருக்கிறார்கள். ஒரு மாம்சமாகிலும் ஒரு இரத்தமாகிலும் பரலோகத்தை சுதந்தரித்து கொள்வதில்லை. அதற்கு கீழாக நீங்கள் வரும்போது வான மண்டலத்தை பார்க்கிறோம். உன்னதங்கள் வேறு, வானமண்டலம் வேறு. ஆகாயத்து பறவைகள் பறக்கிற வானமண்டலம் வேறு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கிற வானமண்டலம் வேறு, சாத்தானும் அவருடைய தூதர்களும் இருக்கிற வானமண்டலம் வேறு. இன்றைக்கு சாத்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாய் வானமண்டலத்தை தான் அவன் வைத்திருக்கிறான். அங்கே இருக்கிற அத்தனை பிசாசுகளும் ஆவியாகி இருக்கிறவைகள் தான். துரைத்தனங்களானாலும் சரி, சாத்தானுடைய ஒரு பகுதியான அதிகாரங்களானாலும் சரி, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளானாலும் சரி,
வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளானாலும் சரி, முழுக்க முழுக்க ஆவிகளாக இருக்கின்றார்கள். நமக்கு கீழே பாதாளம் இருக்கிறது. பாதாளத்திலும் கூட ஒரு மாம்சமும் ஒரு இரத்தமும் இல்லை. அங்கே உள்ள கோடிக்கணக்கான ஆவிகள் இருக்கின்றன. சில ஆவிகள் பூமியில் வந்து கொடூரமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது அந்த காலத்தில் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். பூமிக்கு கீழே நிறைய ஆவிகள் இருக்கின்றது. மரித்தவருடைய ஆவிகள் நிறைய பூமிக்கு கீழே இருக்கின்றது. ஆனால் இந்த பூமியில் மட்டும்தான் மனுஷன் வாழ்கிறான், மிருகங்கள் வாழ்கின்றன, பறவைகள் வாழ்கின்றன, மீன்கள் வாழ்கின்றன. இவைகளுக்கு மாம்சமும் இரத்தமும் இருக்கிறது. நாம் இங்கே வாழும்போது நாம் அறியாதபடி சாத்தானுடைய சேனைகள், பிசாசின் கூட்டங்கள், அசுத்த ஆவிகள் நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, மனதிலே, இருதயத்திலே போராடி கொண்டிருக்கின்றது. சாத்தான் ஒரு காலத்தில் பரலோகத்தில் இருந்தவன், அவன் பிரதான கேருவாய் இருந்தவன், அவன் அக்கினி மயமான கற்களின் நடுவில் உலாவினவன், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபின், அதிகாலை விடிவெள்ளியின் மகன் என்று அழைக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்குள் பெருமை வந்த போது ஆண்டவர் பரலோகத்தில் இல்லாதபடிக்கு அவனை தள்ளினார். அவன் பூமியிலே விழுந்தான். ஆண்டவருக்கு விரோதமாய் நேரடியாக யுத்தம் செய்ய அவனுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் எதையெல்லாம் செய்கிறாரோ அவருக்கு விரோதமாய் செய்யும்படி எழும்பினவன் தான் இந்த பிசாசு. மேலே இருக்கும்போது விடிவெள்ளியின் மகன் என்று அழைக்கப்படுகிறார், லூசிஃபர் என்று அழைக்கப்பட்டான். விழத்தள்ளின போது சாத்தான் என்று அழைக்கப்பட்டான். அவன் என்ன செய்தானாம்? தன்னுடைய வாளினாலே நட்சத்திரங்களைப் போல உருவாக்கப்பட்ட பல தேவதூதர்களை 1/3 கீழே பூமியில இழுத்து விழும்படி செய்தான். சாத்தான் விழும்போது அவனுக்கென்று கொடுத்த 1/3 பகுதி தேவதூதர்களை கீழே இழுத்து விழும்படி செய்தான். ஒரு கணக்கில் பார்த்தால் தேவதூதர்களை ஆண்டவர் உண்டாக்கும் போது எண்ணிக்கை 1000 10,000 இருந்தது. 100 கோடி தேவதூதர்களை சிருஷ்டித்திருக்கக்கூடும். 1/3 மிகாவேல் தேவனுடைய கையில் கொடுத்தார். 1/3 கேப்ரியல் தூதன் கையில் கொடுத்தார். மீதி 1/3 லூசிஃபர் சாத்தானு கையில் கொடுத்தார். 100 கோடியிலே 1/3 பகுதியை சாத்தான் கீழே இழுக்கும்போது 100 3ஆல் வகுத்து பார்த்தால் 33 கோடி வருகிறது. 33 கோடி. இந்த 33 கோடி தேவர்கள் சேர்ந்து ஒரு மனிதனை உண்டாக்கவில்லை. ஒரு தேவன் மூக்கையும் ஒரு தேவதூதன் காலையும் கையையும் இப்படியா உண்டாக்கவில்லை. ஒரே ஒரு கர்த்தர், அவர்தான் மனுஷரை சிருஷ்டித்தவர். நாம் மரிக்கும்போது புறஜாதியார் எந்த தெய்வத்தில் போகணும்னு தெரியாமல் தவிப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நம்மை உண்டாக்கின கர்த்தரத்திலே நாம் செல்லுகிறோம். நம்முடைய ஆவியை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் மத்தேயு 25:41 சொல்லுகிறது, சாத்தான் விழுந்து போன போது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற
கடலை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவர் ஆதியில் அதை சிருஷ்டிக்கவில்லை. எப்பொழுது லூசிபருக்கு பெருமை வந்து நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடாரத்தில் ஏறுவேன், உன்னதமான தேவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எழும்பின போது ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். அதோடு அவனுக்கு நரகத்தை உண்டாக்கினார். யார் யாரை அவன் ஜனங்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் தன்னோடு இழுத்து கொண்டு பிசாசின் தூதர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள்ளே கொண்டு போய் விடுவார். கர்த்தர் சித்தமானால் இன்றைக்கிலிருந்து தொடர்ந்து 2, 3, 4, 5 வாரங்கள் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி மிக ஆழமாக நான் படிப்பிக்க விரும்புகிறேன். நோட்ஸ் இன்றைக்கு கொடுக்க நேரமில்லை. ஆனால் அடுத்த வாரத்திலிருந்து நோட்ஸ் கொடுக்க 2 வாரத்துக்கு ஒருக்கா. ஏன்னா புது புஸ்தகம் ஒன்று எழுதி கொண்டு இருந்தேன். கண்ணீரும் மன்றாட்டின் ஆவியும் என்ற தலைப்பில் நேற்று இரவு தான் அதை முடித்தேன். ஆகவே எனக்கு நோட்ஸ் உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ண பிரியமில்லை. இந்த புதிய புத்தகம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியாக்குவேன். இந்த வாரத்தில் பிரசங்கித்ததும் முன்பு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் பேசித்த 2 செய்தியும் ஒரு சின்ன புஸ்தகமாக அதுக்கடுத்த வாரத்தில் வெளியிடும்போது உங்களுடைய கைகளில் அது கிடைக்கும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு முறை நான் ஆப்பிரிக்கா கண்டம் சென்றபோது உலகத்தில் உள்ள மகா வறுமையான அந்தகார வல்லமைகள் மிகுந்ததான ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். அது பேர் நிஜேர் என்ற தேசம். அங்கில் உள்ளவர்கள் தான் வறுமைக்காக எப்படியாவது வெளிநாட்டிலே பிழைத்து கொள்ள வேண்டும் என்று அடிமைகளாக சிறைப்பிடித்து யூரோப் முழுவதும் விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் மணல் மணல், பாலைவனம், தண்ணீருக்கு வழி இல்லை. ஜனங்கள் எப்படி பிழைக்கிறார்களோ தெரியவில்லை. ஒருவருக்கும் வீடு இல்லை. பூமி கீழே குழி தோண்டி நரி குழி தோண்டுவதைப் போல 4 தோண்டியிருப்பார்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காரனும். ஏன் 4 குழி ஒருத்தன் தோன்றான்? அவனுக்கு 4 பெஞ்சாதிமாக இருப்பாங்க. சாப்பிட ஒன்றும் இல்லாட்டாலும் இஸ்லாம் மார்க்கத்துப்படி 4 மனைவிகளை கட்டி வச்சுருப்பான். இதுவும் போதாதுன்னு நைட் கிளப்பில் போய் எய்ட்ஸ் வந்து 4 பெஞ்சாதிக்கும் டொனேட் பண்ணுவான். நிறைய சின்ன பிள்ளைகள் புதைக்க வழி இல்லாமல் காய்ந்து அப்படியே கருவாடு மாதிரி இருக்கும். ஐயோ, அதனுடைய வார்த்தையை வர்ணிக்கவே அவ்வளோ வறுமை, அவ்வளோ வறுமை. அந்த தேசத்தை பிரசங்கம் பண்ணிட்டு நல்ல வேளை ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர் எனக்கு கிடைத்தார். அடுத்த தேசத்துக்கு கண்ணாடி இல்லாத பழங்காலத்து திப்பு சுல்தான் காலத்து காரில் வந்தேன் பாருங்க. ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு வெயிலில் காஞ்சி போய் வந்தேன். புழுதி காற்று 100 மைல் வேகத்தில் முகத்தில் அடிக்கிற மாதிரி வந்து கொண்டு இருந்தது. ஒரு முழு பகல் பிரயாணம் பண்ணி இரவு நேரத்தில் பக்கத்து தேசம் வந்தேன். அந்த தேசம் பேர் பெனின் என்ற ஒரு தேசம். முதல் கூட்டம் ஊழியக்கார் மத்தியில் பேசணும் என்று சொன்னார்கள். இந்த தேசத்தில் கொஞ்சம் செடி கொடி பார்க்க முடிந்தது. அந்த தேசத்தில் உள்ள அவ்வளவு ஜனங்களுடைய குடிசை தொழில் ஏவல் செய்வது, தாயத்து செய்வது, மந்திரம் செய்வது. ஏண்டா அங்கே உள்ள ஒரு ஆவி மகா பொல்லாத ஆவி.
அந்த ஊரில் உள்ள தெய்வத்துக்கு பேர் ஜிஜு என்று பெயர். நான் ஒரு சிறிய ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஹோட்டலில் வரவேற்பில் திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் ஜிஜு, இது ஜிஜு என்ற தெய்வத்தினுடைய தேசம் என்று எழுதியிருந்தது. ஒரு 3 அடி உயரமான அதுக்கென்று ஒரு உருவத்தை சிலைகளை செய்து அந்த ஹோட்டலில் வைத்திருந்தார்கள். அந்த முழு தேசத்துக்கும் அதுதான் தெய்வம். அதற்கென்று வருஷத்துக்கு ஒரு முறை விழா கொண்டாடி இந்த ஊர்லேயே அந்த தேசத்திலே மிக அழகான ஒரு பெண்ணை மணவாட்டியாய் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அந்த விழாவை டிவியில் காட்டி கொண்டிருந்தார்கள். 14 நாட்கள் விழாவுக்கு பிறகு அவள் தன் புருஷனோடு பரலோகத்துக்கு அந்த தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கு போக போகிறாள். 14 நாளும் நல்ல கறி சாப்பாடு, நிறைய நகைகள் போட்டு அவளை அலங்கரிச்சிருப்பாங்க. அவட்ட எல்லாரும் வந்து வேண்டிக் கொள்வாங்க, நீ மோட்சத்துக்கு போகும்போது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கடைசியில் அந்த சிலை முன்பாக அவளை படுக்க வைப்பார். பூசாரி நல்லா குடித்து பெரிய கத்தி எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டு பேயாட்டம் போட்டுக்கொண்டு வருவான். கழுத்தை ஒரே வெட்டாக வெட்டுவான். நம்ம ஊரில் ஆடுகளை வெட்டுறதை பார்த்துருக்கேன் சில கோயில் திருவிழாக்களில். பிறகு கீழே இருந்து தீ வைத்து அது பிறகு அந்த பூசாரி கூப்பிடுவான். எல்லாரும் முன்னால் வந்து அவருடைய மாம்சத்தை பச்சையாக அரைகுறை வந்ததாக சாப்பிடுவார்கள். வெறும் எலும்பு மட்டும்தான் மீதி இருக்கும். அங்கே பயங்கரமான பிசாசின் நடமாட்டம். பாஸ்டர்ஸ் மத்தியில் நான் பேச போகும்போது எல்லா பாஸ்டர்ஸும் என்னை பார்த்து கேட்டார்கள், வேற எந்த சப்ஜெக்டும் பேசாதீங்க, ஆவிகளோடு போராடி ஜெயங்கொள்வது எப்படி, ஆவிக்குரிய யுத்தம் செய்து. என்னங்க செய்வினை செய்கிறதெல்லாம் அந்த தெய்வத்தை வைத்துத்தான் சூனியமும் செய்வினை செய்வாங்க. உலகத்தின் பல பகுதியிலிருந்து வந்து இந்த ஜிஜு காடின் மூலம் செய்யப்படுகிற செய்வினை யாரும் எடுக்கவே முடியாது. யாராவது ஒரு விசுவாசிக்கு செய்துட்டாங்கண்டா இந்த ஜிஜு காட் வயிற்றுக்குள்ள நிறைய பிளேடு, இரும்பு, சங்கிலி, ஏவல் மூலமாக உள்ளே போட்டுரும். நாங்கள் பாஸ்டர்ஸாக இருந்து ஜோம் பண்ணாலும் அந்த சூனியத்திலிருந்து அவங்கள விடுவிக்க முடியல, மரண கண்ணிலிருந்து அவங்கள விடுவிக்க முடியல. தயவு செய்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி, இந்த ஆவிகளை மேற்கொண்டு ஜெயங்கொள்ளுகிறத பற்றி, சத்துருடைய கையில் பிடிபட்டு இருக்கிற இந்த எளிய பாமர மக்களை விடுவிக்கிறத குறித்து எங்களோடு பேசுங்க என்று சொன்னார்கள். முழு நாளும் செமினாரில் அவ்வளோ அட்டன்டிவா அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு பக்கம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்கள், 6 வகை சர்வாயுத வர்க்கங்களை எபேசியர் 6:12 வாசித்தால் அதை நாம் காண முடியும். இன்னும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற போராயுதங்கள், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:4 உள்ள போராயுதங்கள். இயேசுவின் நாமம் ஒரு போராயுதம், இயேசுவின் இரத்தம் ஒரு போராயுதம், அபிஷேகம் ஒரு போராயுதம், துதித்தல் ஒரு போராயுதம். வரிசையாய் எப்படி ஜெபிக்க வேண்டும், யுத்த ஜெபம் என்ன
என்பதை குறித்து நான் அவரோட பேசினேன். அநேக கருத்துக்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம் எல்லாருக்கும் எந்த உலக பிரகாரமான எதிரி கிடையாது, சொந்தக்காரங்க எதிரி கிடையாது. அவர்களை வேண்டுமென்றால் சாத்தான் பயன்படுத்தலாம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. சாத்தான் ஆண்டவரோடு போராடினான், அவனால் ஜெயங்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவனை தள்ளினார். ஆகவே சாத்தான் என்ன எண்ணினான், யார் யாரை ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ அதையெல்லாம் பாழாக்க வேண்டும். பூமி ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டித்த உடனே பூமியில தள்ளப்பட்ட சாத்தான் என்ன செய்தான்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு இடையில சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டபடியால் உலகத்தை அவன் பாழாக்கினான். இந்த இருள், அந்த பூமி எப்படி இருந்ததாம்? வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஆண்டவர் ஒருபோதும் ஒழுங்கின்மையாய் உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை. மகிமையின் ராஜா வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிறவர் இருளை சிருஷ்டிக்கவில்லை. உலகத்தை அப்படி பாழாக்கினது சாத்தான். அவன் இந்த உலகத்தில் இருளை கொண்டு வந்தான், ஒழுங்கின்மை கொண்டு வந்தான். அடுத்தது என்ன? ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, வெறுமை, ஒழுங்கின்மை, இருள். அவன் பூமியை கெடுக்க நினைத்தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தம்முடைய சாயலிலே பூமியிலே சிருஷ்டித்தார் என்று அவன் தெரிந்த உடனே எப்படி ஆயிலும் அவர்களை கெடுத்து தேவனுடைய அன்பை விட்டு பிரித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியாக்க வேண்டுமென்று அவன் நினைத்தான். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை உருட்டி பிரட்டி தந்திரமாக இந்த பழத்தை புசித்து விட்டால் உன்னுடைய கண்கள் திறந்துவிடும். அவன் செய்த அதே பாவத்தை பெருமை அவர்களுக்கு ஊட்டி சொன்னான், நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள். இதெல்லாம் தெரிந்து உங்களை மட்டம் தட்டி தான் மனுஷனாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். இதை புசித்து என்றீங்கண்டா உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு விடும், நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள். பொய் சொன்னான், ஏமாற்றினான், வஞ்சித்தான். அவனிடத்தில் உள்ள ஒரு சுவாபம் தந்திரம். அவனோடு கூட வீணான பேச்சை கொடுத்து கொண்டிருந்த ஏவாள் ஏமாந்து போனாள். ஆகவே ஏதேன் தோட்டத்திலே அவனுக்கு ஒரு வெற்றி போல இருந்தது, வெற்றி போல இருந்தது. இன்றைக்கும் நம் கண்களுக்கு காணாத 2 ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று கர்த்தருடைய ராஜ்யம், அடுத்தது சாத்தானுடைய ராஜ்யம். இந்த பூமியில் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அவருடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். சாத்தான் அவனுடைய ஊழியக்காரர்களாக துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்றால் அவரை எதிர்த்து யுத்தம் செய்ய வலு சர்ப்பம் நின்று கொண்டே இருக்கிறது. குமாரன் நிற்கிறார் என்றால் அவருக்கு விரோதமாய் நிற்க அந்தி கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு பயங்கரமான ஆவி நின்று கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு எதிர்த்து நிற்பதற்காக கள்ள தீர்க்கதரிசி நின்று கொண்டிருக்கிறான், கள்ள வேலையாட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பட்சத்தில் தேவ தூதர்கள் இருந்தார்கள் என்றால்
ஜனங்களை வஞ்சித்து நாசமாக்க அவ்வளவு சினிமா நடிகைகள் பணத்துக்காக தங்களை விற்று போட்டு தங்களை அறியாமலே சாத்தானுடைய ஏஜெண்டுகளாக இருக்கிறார்கள். சாத்தானுடைய ஆவி முதலாவது நம் தனிப்பட்ட முறையில் நம்மோடு கூட போராடுகிறது. சாத்தான் நம்மோடு தனிப்பட்ட முறையிலே போராடுகிறான். அவன் போராடுகிற ஒரு போர்க்களம் உண்டென்றால் அதுதான் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய மனது. அதைத்தான் அவனுடைய போர்க்களமாக்கி வைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இறங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணி சாத்தானுடைய எல்லா கிரிகளையும் முறியடிக்க முடியும். ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரும் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். சாத்தானுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும், சாத்தானுடைய வார்த்தைகளும் ஆவியும் ஜீவனமான வார்த்தைகள் நம்முடைய சிந்தையில் தான் போராடுகிறது. நம்முடைய கையோடு காலோடு சாத்தான் போராடுவதில்லை. நம்முடைய தலைக்குள்ளே அவன் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறான். தலை ரொம்ப முக்கியம். என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். நாம் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம தலையாக இருக்க பிரியப்படுகிறார். ஆகவே தான் மனுஷனுடைய தலைக்குள்ளே அறிவை புகுத்தி டார்வின் பரிணாம கொள்கை எவல்யூஷன் தியரி கொண்டு வந்தது போல அறிவாளிகளை அவன் பிடிக்கிறான். மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன், ஒரு செல்லான அமீபா, அதிலிருந்து பல செல்கள் தோண்டி தோண்டி கடைசியாய் மனிதன் வந்துவிட்டான். மனிதனுடைய அறிவில் அவன் போராடுகிறான். ஏன் ஆண்டவர் கல்வாரி மண்டை ஓடு என்று அழைக்கப்படுகிற கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற கல்வாரியிலே ஏன் ஜீவனை கொடுத்தார்? ஜீவனை கொடுப்பதற்கு உலகத்தில் எத்தனையோ இடம் இருந்தது. ஒருமுறை அவரை உயர்ந்த மலையிலிருந்து தலைகளாய் உருட்ட நினைத்தார்கள். ஒருமுறை பட்டயத்தால் கொலை செய்ய நினைத்தார்கள். உலகத்தில் உள்ள அவ்வளவு இடங்களிலும் ஒரு இடத்தில் தன் ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அது மண்டை ஓடு என்று அழைக்கப்படுகிற கல்வாரி கொல்கதா, அதைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உன்னுடைய மண்டை ஓட்டு யுத்தத்தை ஆண்டவர் சிலுவை ஆக்கி அங்கே சாத்தானுடைய தலையை நசுக்கி சகல எண்ணங்களையும் கீழ்ப்படுத்தும்படி தன்னுடைய ஜீவனை அங்கேதான் அவர் கொடுத்தார். சகல எண்ணங்களையும் 1 கொரிந்தியர் 10:4 முடித்து விட்டு 5ஆம் வசனம் சொல்லுகிறார், இதனால் சகல எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணங்களில் அவன் போராடுகிறான். 2வது குடும்பங்களில் அவன் போராடுகிறான். குடும்பங்களிலே போராடுகிறான். ஏறக்குறைய 63 தேசங்களுக்கு நான் சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான வீடுகளில் தங்கியிருக்கிறேன். சில வீடுகளில் தங்கியிருக்கும் போது அந்த ஆவிகளை பார்க்கிறது உண்டு. நீ என்ன செய்கிறாய்? குடும்பத்தில் சண்டை மூட்டி விடுவேங்க, புருஷன் மேலே சந்தேகத்தை எழுப்புவேன், ராத்திரியில் கெட்ட சொப்பந்தம் தருவேன். இந்த குடும்பம் பாழா போகணுன்னு தான் எங்களுக்கு இஷ்டம். இந்த குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி தடுக்கிறோம் தெரியுமா? ஒரு ஆவி கிராஸ் பண்ணி போய் கொண்டிருந்தது. கேட்டேன், நீ யார், எங்கே போகிறான்னு கேட்டேன். இல்லைங்க, என்னை துரத்திடாதுங்க, இதுதான் யார் ரோட்டு, வழக்கமாக அந்த நாள் சந்திக்கு போவேன். இந்த வீட்டாருக்கு என்ன செய்கிறான்னு கேட்டேன். ஒன்றும் செய்யலைங்க, இவங்க பாஸ்டராக இருக்கார், இந்த வீட்டுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், வழக்கமாக நான் கிராஸ் பண்ணுறேன், தயவுசெய்து இருந்தால் துரத்திடாதுங்க. வீடுகளில் தங்கும்போது இந்த ஆவிகளை பார்க்க முடியும். சில ஹோட்டலில் தங்கும்போது வேசித்த அந்த ஆவிகளை பார்க்க முடியும்.
சில இடங்களில் தங்கும்போது ஜெபிக்கவே முடியாதபடி அந்தகார வல்லமைகளை பார்க்க முடியும். நம்மை சுற்றிலும் ஒரு ஆவி மண்டலம் இருக்கிறது, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ. சில ஆவிகள் கன நெத்திரை தருகிறது, சில ஆவிகள் எரிச்சலை மூட்டிக்கொண்டே இருக்கிறது, சில ஆவிகள் கொலைகார ஆவிகள் இருக்கின்றன. காரில் ரோட்டில் போகும்போதே தெரியும். மகாபலிபுரம் ரோட்டில் ஆவியில் நிறைஞ்சி ஜோமன்ட்டு போங்க, அவ்வளோ வேசித்தன ஆவிகள். சில ரூட்டில் போனாலே தற்கொலை ஆவிகள். எங்கே கார் டிரைவரை தூங்க வச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆக்க கொண்டு போவன்னு சொல்லி இரத்தம் குடிக்கிற ஆவிகள், இரத்த காட்டேரி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பயங்கரமான ஆவிகள் எங்கும் இருக்கிறத பார்க்கும். குடும்பத்துக்கு விரோதமான ஆவிகள், சபைக்கு விரோதமான ஆவிகள், தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஆவிகள். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிரியமான ஒரு வசனம். 17ஆம் வசனத்தின் கடைசி, 1 சாமுவேல் 18:17 கடைசி பகுதியில் தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான். சவுல் என்று நான் அதை எடுக்கவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுகிறேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. நீ கர்த்தருக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து இஸ்ரவேலர் கேட்டு ஒரு காரியத்தை சொன்னார்கள். எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்களுடைய யுத்தங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா தேவை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கும். வெளிப்படுத்தல் 5:10 கூட கர்த்தர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு ராஜாவினுடைய வேலை 2 வேலை. அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் வெளியிலிருந்து யுத்தம் வரும்போது, பெலிஸ்தியர் ஆனாலும், அமலேக்கியர் ஆனாலும், ஏத்தியர் ஆனாலும், எபூசியர் ஆனாலும், கானானியர் ஆனாலும், கர்காசியர் ஆனாலும், ஒரு ராஜா அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணணும். 2வது காரியம், உள்நாட்டு குழப்பங்களிலிருந்து பாதுகாத்து உள்நாட்டு சண்டை பிரச்சனை வராதபடி அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தண்ணீருக்கு குளங்களை வெட்ட வேண்டும். நம்மை ஆண்டவர் ராஜாக்களாக வைத்திருக்க காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்? அமலேக்கியரை முறியடிக்க வேண்டும், பெலிஸ்தியரை முறியடிக்க வேண்டும். பழங்காலத்தில் அவைகளெல்லாம் ஜாதிகளின் பெயராக இருந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவைகளெல்லாம் ஒவ்வொரு ஆவிகளாய் இருக்கிறது. நமக்கு இந்த ஆவிகளோடு ஒரு பெரிய யுத்தம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொன்னார், நல்ல போர்ச்சேவனாக நீ தீங்கு அனுபவி. ஆண்டவருக்கு நீ ஒரு போர்ச்சேவனாயிருக்கு, யுத்த வீரனாயிருக்கு. அந்தகார வல்லமைகளோடு போராடி நீ ஜெயங்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருந்து வருகிற எதிரி உண்டு, வெளியே இருந்து வருகிற எதிரி உண்டு. ஆடுகள் மேலேயே இருக்கிற எதிரி உண்டு. வெளியிலே சிங்கம், புலி, கரடி, ஓநாய் நிறைய ஆட்டுக்கு எதிரே இருக்கிறார். நமக்கு வெளியே அந்தகார வல்லமைகள் நிறைய இருக்கிறது, பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளேயே இருக்கிற எதிரிகள் உண்டு. ஒரு ஆட்டு மேலேயே நிறைய உண்ணிகள் இருக்கும், இரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும்.
இரத்தம் குடிக்கக்கூடிய ஈக்கள் உண்டு, பேன்கள் உண்டு, அதனுடைய மாம்சத்துக்குள்ள பல புழுக்கள் உண்டு. ஆடு எங்கே போனாலும் கூடயே போகும். ஒரு மனுஷன் எங்கே போனாலும் அவன் கூடயே போகும். 3 காரியம்: கண்களின் இச்சை போயிட்டே இருக்கும், மாம்சத்தின் இச்சை போயிட்டே இருக்கும், ஜீவனத்தின் பெருமை அவனுக்குள்ளே இருந்தே வரும். ஆனால் வெளியே போகும்போது உலகம், மாமிசம், பிசாசு அவனோடு போராடும். உனக்குள்ளேயே இருக்கிற எதிரி உண்டு, வெளியே இருக்கிற எதிரியும் உண்டு. அது எந்த எதிரியாக இருந்தாலும் தேவ ஜனங்கள் ஜெயம் பெறும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததின் முக்கியமான காரணம் என்ன? வயிற்றுவலி குணமாக்கிறக்கா, தலைவலி குணமாகறக்கா? ஒரு கார் வச்சிருக்கேன், 5 கார் வேணும், ஒரு வீடு கட்டியிருக்கேன், 5 வீடு வேணும், 5 அப்பார்ட்மெண்ட். இந்த ப்ராஸ்பரிட்டி அதுக்காக ஆண்டவர் பூமிக்கு வந்து பழங்கஞ்சி குடிச்சிருந்த உன்னைய பிரியாணி சாப்பிட வைக்கிறது, அதுக்காக சிலுவையில் போய் அப்படி பாடுபட்டு ஜீவனை கொடுத்தார். இதெல்லாம் சிம்பிள் காரியம். அதை விட பெரிய காரியம், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கணும். உலக மாமிசம் பிசாசை ஜெயித்தவனாய் விளங்கணும். ஒரு தோத்தாங்குழியும் பரலோகத்துக்கு போக முடியாது. சில சேவல் சண்டையில் தோத்து போன சேவல் ஒரு தோத்த சத்தம் போடும், கேவலமான சத்தம். நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கணும். யுத்தம் சாத்தான் கொண்டு வருகிற யுத்தம், போராட்டம் சாத்தான் கொண்டு வருகிற போராட்டம். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. சாத்தான் உபத்திரத்தை கொண்டு வருகிறான், கொந்தளிப்புகளை கொண்டு வருகிறான், புயல் காற்றை வீச பண்ணுகிறான், குடும்பத்தின் அமைதியை கலக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும்படியாய் வந்தவர். பூமிக்கு வந்ததின் முக்கியமான நோக்கம் 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். எதற்காக பூமிக்கு வந்தார்? தன்னுடைய காலில் ஆணிகள் கடவப்பட்டாலும், தன் கால்களே இரத்தம் வழிந்தாலும், அந்த இரத்தம் வழிகிற காலை கொண்டு சாத்தானுடைய தலையை நசுக்கு என்று நசுக்கி சாவுக்கு எதுவாதா இது காயப்படும்படி அந்த காரங்களை முறியடித்து ஜெயங்கொடுக்கும்படி, அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் உங்களை பலத்தினால் எடை கட்டுகிறவர். அவர்தான் உங்களுடைய கைகளை போருக்கும் உங்களுடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்காக முன்னின்று சேனைகளின் கர்த்தராய் அந்தகார சேனைகளோடு போரிட்டு ஜெயந்தரும்படி உங்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு சாத்தானோடு ஜெயிக்க சண்டை போட போவதில்லை. சண்டை ஏற்கனவே ஆண்டவர் போட்டு ஜெயத்தை பெற்றுவிட்டார். நம்முடைய செயல்கள் எல்லாம் கிறிஸ்து கல்வாரியிலே ஜெயித்த ஜெயத்தை செயல்படுத்துவதுதான். சாத்தானுடைய கையிலிருந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை பிடுங்கி மரண பயத்தில் வாடுகிறவர்களை விடுவிப்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு நோக்கம். ஒரு ராஜா யுத்த களத்துக்கு ஒரு வீரனை அனுப்புகிறார் என்றால் ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவார். அரை பட்டினியா போட்டு அனுப்ப மாட்டார். யுத்தத்தில் சோர்ந்து போவான். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள், பலனுள்ள ஆகாரத்தை கொடுத்து ராஜா ஒரு தீவிரமாய் ஒரு வீர உரையாற்றுவார். வீரர்களுக்கு ஒரு வீர உரையாற்றி அவருடைய நாடி நரம்புகளில் ஒரு வீரத்தை ஏற்படுத்தி தான் அனுப்புவார். எந்த ராஜா யுத்தத்துக்கு அனுப்பினாலும் ஜட்டியும் பனியனும் போட்டு எப்படி வந்து யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டு வந்துரு அனுப்ப மாட்டார். வீணாவன் செத்து போவான். போர் ஆயுதங்களை தரித்து தான் அனுப்புவார்.
போர் ஆயுதங்களை கொடுக்காமல் ஒரு நாளும் தன்னுடைய வீரனை யுத்த களத்துக்கு அனுப்பவே மாட்டார். போர் ஆயுதங்களில் 2 ஆயுதங்கள் உண்டு. உன்னை பாதுகாக்கக்கூடிய ஆயுதம், எதிரியை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம். காக்கும் ஆயுதங்கள், தாக்கும் ஆயுதங்கள். வெறும் காத்து கொண்டே இருப்பது அல்ல. அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், இவன் அங்கே சர்ச்சை உழைக்கிறான், இங்கே கன்னியாஸ்திரிகளை கற்பழிக்கிறான். இதே தான். எப்பா நீ என்னை தாக்க போற? இதே எல்லாம் உலகமெல்லாம் பரப்பி கிறிஸ்தவங்களை பூச்சாண்டி காட்டுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. என் ஆண்டவர் உன் கையில் ஆயுதம் தரலையா? ஆவியின் பட்டயத்தை தரலையா? துதிங்கிற பட்டயத்தை தரலையா? ஏன் அத்தனை ராஜாக்கள் எப்படி ஜெயித்தார்கள்? அந்த வீர வரலாற்றை ஆண்டவர் எழுதி வைக்கவில்லையா? ஒரு சின்ன தாவீது கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போய் மயிர் கூச்சரிகிற வண்ணம் அவ்வளவு பெரிய வீர தீர செயலை எழுதி வைத்தார். ஏன் எழுதி வைத்தார்? நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் வழங்க வேண்டும் என்பது. லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கேள்வி பண்ணு ஆபிரகாம் பொங்கி எழுந்தார். 80 வயசுக்கு மேல் ஆயிற்று. குடுகுடு தாத்தாவா இருந்தாலும் பரவாயில்ல. 318 பேர் தாம் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களும் ஆயுதம் தரித்தார். 4 ராஜாக்கள் ஜெயங்கொண்டவர்களா போறாங்க, பின்னால துரத்துனார். அவ்வளவு பேரை முறியடித்து லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் சிறை மீட்டு கொண்டு வந்தார். எந்த வயசானாலும் போராடி ஜெபம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். வேதம் முழுவதில் நீங்கள் பார்த்தா 8 முறை ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ வெளிப்படுத்தினால் விசேஷத்தில் மட்டும் 8 முறை ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவனுடைய பிதாவாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். ஜெயத்தின் ரகசியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது. முந்தியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படிப்பட்ட யுத்தமே கிடையாது. இலங்கையில் யுத்தம் நடந்த போது எல்லாம் AK-47 இருந்தது. இப்போ AK-47 கிடையாது. கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்கக்கூடிய மிசைல்ஸ், ஏவுகணைகள், வான மண்டலத்தை கிழித்து கொண்டு போகக்கூடிய ஏவுகணைகள். அதுதான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். வான மண்டலத்தை அதிர பண்ணக்கூடியது. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்றால் என்ன? நமக்குள்ளே எப்படி யுத்தம் செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒரு முறை பயங்கரமான ஒரு அசுத்தாவியை துரத்தினார். அவனுக்கு பல வகை ஆவிகள், பிசாசு பிடித்திருந்தது, ஊமையாக இருந்தது, குருடாகி இருந்தது. ரொம்ப சாதாரணமாய் துரத்தினார். பரிசேயர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, இவர் பேயை வச்சுட்டு பேயை துரத்துறார். உள்ள பிடிச்சிருக்கிறது குட்டி பேய், இயேசுவானவர்கிட்ட இருக்கிறது படா பேய். இந்த படா பேய் அனுப்பி குட்டி சைத்தானை சைலண்டாக அப்படியே மறைச்சி வைக்கிறார். நான் சொல்லலை, பரிசேயர்னு சொன்ன முட்டாள்கள் சொன்னாங்க. பெயர் சபூலினாலே இவர் சாச துரத்துகிறார். இயேசு சொன்னார், எந்த வீடாவது தனக்கு தானே பிரிந்திருந்தால் அது நிலைநிற்குமா? பிசாசு ஒரு நாளும் பிரிந்திருக்க மாட்டான். கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஐக்கியம் பிசாசு கூட்டத்துக்குள்ளே இருக்கு. ஆகவே தான் ஆண்டவர் தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், அது நிலை நிற்க முடியாது. கிறிஸ்தவர்களினுடைய நிலைமை என்ன? குடும்பத்திலும் ஒரு மனப்பாடு இல்லை, ஐக்கியம் இல்லை, சபைகளுக்குள்ளும் ஐக்கியம் இல்லை. பல பல உபதேசங்கள், பல பல டினாமினேஷன்கள். லேசாவத்தை சேர மாட்டாங்க.
கிறிஸ்தவங்களை ஒத்து சேர ஒரே ஒரு நேரம்டா கவர்மெண்ட் ஏதாவது தடை சட்டம் கொண்டு வந்து, மதமாற்று சட்டம் கொண்டு வந்து, அப்படின்னா தான் எல்லாரும் தான் கொஞ்சம் இறங்கி வருவாங்க. அப்போ தான் மணவாட்டின்னு சொல்கிற சிஎஸ்ஐ டிபிஎம் சபையும் சிஎஸ்ஐ சபையும் ஒன்றா நிற்கிறது எப்போன்னா, தேசத்தில் பிரச்சனை வரும்போது தான் ஒன்றா நிற்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை வராதபடி, ஊழியக்காரர்களுக்குள்ள ஒற்றுமை வராதபடி, ஒருவரை ஒரு தாக்கி கொள்ளுகிற ஒரு காரியம். இதனால தான் கிறிஸ்தவர்கள் பலனற்று போகிறார். நாங்கள் திருவிருந்து ஆராதனையெல்லாம் மற்ற சர்ச்செல்லாம் எழுப்பி போயிருங்க, இது ஏலிம் சபைக்கு மட்டும் தான் சொல்கிறதே இல்லை. நிறைய சபையில் பார்த்துருக்கேன். முழுக்கு ஞாசந்தம் பெறாதவங்க இதில் பந்தில் பங்கு பெறக்கூடாது, காட் பாம்போல கை கட்டி போவாங்க. துரத்துறதே நம்ம ஆட்கள் இருக்காங்க. சுவிசேஷம் நான் பல இடத்துக்கு போவேன். பல சபையில் நமக்கு தேவ பிள்ளைகள் உண்டு, ரட்சிக்கப்பட்டவங்க உண்டு. ஞானசானம் எடுக்கலையா, வெளிப்பேர் திருவிருந்தில் பங்கு கொடு. பைபிளில் எங்கேயாவது இருக்கா? ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ தேவனுடைய பிள்ளை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன் பேர் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஞானஸ்தானம் அதுக்கு அடுத்தபடி. அதை வைத்து கொண்டு திருவிருந்து ஆராதனை கொடுக்க மாட்டேன், அவங்கள வெளியாக்குறது எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. எப்படி ரட்சிக்கப்பட்டா? சிலுவை நோக்கி பார்த்தா, அவருடைய இரத்தத்தை நோக்கி பார்த்தா, பாவின்னு உணர்த்தா, அந்த இரத்தம் ஒன்று கழுவுனது. திருவிருந்தில் அந்த இரத்தத்தை தான் கொடுக்குறாங்க. அதில் போய் ஞானஸ்தானங்கிறத போய் திணிச்சு வேதத்தில் இல்லாத ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து, நகை போட்டிருந்தா கம்யூனில் பங்கு பெறக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பூமி கீழே அவ்வளோ தங்க சுரங்கத்தை உண்டாக்கி வச்சு, ஏதேன் தோட்டத்தில் அந்த நதி போகிற இடமெல்லாம் பொன் விளையும். இங்கே இருக்கிற ஒரு அரை சவரன் ஒரு சவரன் காதில் உள்ளதான் அவருக்கு உறுத்தி, ஓய் நகை போட்டிருக்க வெளியே போ. என்னையா, ஆண்டவருக்கே பொண்ணு மேலே இவ்வளோ ஆசை. ஆசரிப்பு கூடாத செய்யும்போது உடன்படிக்கை பெட்டி எல்லாம் பொண்ணால் செய்ய, பொண்ணை ஜனங்கள்கிட்ட வாங்கி காணிக்கையாக கொண்டு வரட்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் அவ்வளோ பனிமூட்டம் பொண்ணால் செய்தது. பாடுறாங்க, பரலோகத்தில் பொத்தள வீதியில் இங்கேயே பொண்ணை அருவருக்கிறா, அருவருக்கு முடி சொல்லி கொடுக்குறா. அங்கே மேலே போனால் பொண்ணை பார்த்தா பரலோகத்தில் இருக்க மாட்டேன், பாதாளத்தில் போய் உழப்புற. சின்ன சின்ன அதை விட நகை போடுறத பேசி மணிக்கணக்காக பேசுகிறத விட ஜனங்களுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசு, ஒரு தெய்வீக அன்பை பற்றி பேசு, ஆழமான ஜெப ஜீவியத்தை பற்றி பேசு, அவனுடைய உள்ளான மனுஷன் பலன் கொள்ளும்படி பேசு, ஆவின் வரங்களை பற்றி பேசு. வல்ல நகை போட்டா நான் சிபிஎம்மில் பிறந்து வளர்ந்தேன். அதான் பெரிய தொல்லை. எங்கள் அக்கா ஒன்றும் இருக்காது, எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் இருக்காது. உபதேசத்தால் நம்முடைய தேசம் பிரிந்து கிடக்கிறது. சபைகள் பிரிந்து சின்ன காரியத்தை பெருசாக்குவாங்க, பெரிய காரியத்தில் ஓட்ட விட்டுருவாங்க. சின்னதை வச்சு பிரிவினை உண்டாக்க பார்ப்பாங்களே தவிர, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஊக்கமாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலே பிரிந்து கிடக்கிற நிறையா டினாமினேஷன், இப்போ நிறைய கள்ள உபதேசங்கள் வேறு, ப்ராஸ்பரிட்டி தியரி வேறு, என்னென்னலமோ வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல தரமான உபதேசம் உள்ள ஒரு தேவனுடைய சபையில் சேர்ந்து ஐக்கியமாக இருந்து சாத்தானை எதிர்த்து ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போங்க. அடுத்த வாரம் நான் தொடர்ந்து உங்களுடைய மத்தியில் பேச போகிறேன். கர்த்தர் தருகிற சர்வாயுத வர்க்கங்கள், 7 சர்வாயுதங்களை பற்றி ரொம்ப ஆழமாய் பேச விரும்புகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அவைகள் இன்றைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாரி பேச கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வாரம் பேசினதையும் அடுத்த வாரம் பேச போகிறதையும் சேர்த்து ஒரு சின்ன புக்லெட்டாக உங்களுடைய கைகளில் கொடுக்க பிரியப்படுகிறேன். அப்போது நீங்கள் இந்த செய்தியை மறக்காதபடி
எப்படி ஜெபத்திலே யுத்தம் செய்வது. ஜெபத்திலே ஒரு வகை ஜெபம் போராட்ட ஜெபம். அந்நிய பாஷை பேசி பேசி ஜெபம் பண்ணுவது எப்படி, அதை குறித்து 3வது வாரத்திலே உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். முழு பாபிலோன் தேசம் விழுந்ததற்கு எழுதப்பட்ட ஒரு அந்நிய பாஷை. அந்நிய பாஷை எழுத முடியும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்நிய பாஷை எழுதப்பட்டது, பாபிலோன் ராஜ்யம் சுவரில் எழுதப்பட்டது. மேனே மேனே தெக்கேல் உப்பார்சி, அந்த வார்த்தை ஒரு அந்நிய பாஷை. அதோடு பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்தது. 70 வருஷம் இஸ்ரவேலரை அடிமைத்தனப்படுத்தின. அதை ஜெயித்தது அந்த யுத்த பாஷை. அதை குறித்து வருகிற நாட்களில் ரொம்ப ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் வரும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.